கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள். ஆமாங்க, ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பிய பிரம்மாண்டமான கோவில் அங்க வந்து இன்னைக்கு இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் இப்ப மணி என்ன 12:40. இப்ப வந்துட்டார். அங்க வந்து இறங்கி அங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப வந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்து பயங்கரமா குசி ஆயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, பாத்தியா பாத்தியா வேட்டி கட்டிட்டு வந்திருக்கிறாரு எங்க தலைவர். எங்க தலைவருக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு பற்று பாத்தீங்களா? எங்க தலைவருக்கு தமிழ்நாட்டின் மீது பற்று இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் வேட்டி கட்டிட்டு எங்க வந்திருக்கிறாரு. ஆமா, பெருவுடையார் கோயிலுக்கு வந்திருக்கிறாரு. இது ஒண்ணு போதுங்க மோடி அவர்தாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது. அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் சித்த வைத்தியம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும்ல, என்ன தெளிய வைக்கணும்ல. அந்த தெளிய வைக்கக்கூடிய வீடியோ தான் இது. மற்றபடி தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். நாம வந்து தமிழர் பண்பாடு மரபு எதிரியாவே இருந்தாலும் வந்தா என்ன செய்யும், வாங்கன்னு வரவேற்போம். ஆனா இவர் நம்ம நாட்டினுடைய பிரதமர். அப்படி இருக்கின்ற பொழுது நாம வந்து மரியாதை வந்து நிமித்தமாக அவரை நம்ம நினைச்சுவோம், வரவேற்போம், வருக வருக என்று சொல்லிவிட்டு, அதே சமயத்துல சில கேள்விகளும் இருக்கு. அந்த கேள்வியும் வாங்கிட்டு செல்க டெல்லிக்கு என்று சொல்லி நம்ம அந்த கேள்விகளை முன்வைப்பதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம், காணொலியுடைய நோக்கம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போறேன். சார், 2 விஷயம். ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதும் பெரும்பாலும் அவர் வரும்போது அந்த வேட்டி கட்டிட்டு வந்துடுறாரு. உடனே இங்க ஒரு குரூப் கிளம்பிடுது. அவர் வேட்டி கட்டியது ஒரு குறியீடு இல்லையா? இந்த மக்கள் நீங்க வந்து சில விஷயங்களை அதற்குள் நீங்க நுண்ணரசியலா பாத்தீங்கன்னா, உன்னிப்பா பாத்தீங்கன்னா அப்படிலாம் கிளம்பிடுறாங்க. ஒண்ணும் கிடையாது. அந்தந்த ஊருக்கு அந்தந்த வேடத்தை போட்டுட்டு போறதுல வந்து அந்த மக்கள் சந்தோஷமா இருப்பாங்களா? மணிப்பூருக்கு செல்லுகின்ற பொழுது நீங்க வந்து மணிப்பூர் மக்களை போல செல்ல வேண்டும் என்றல்ல. மணிப்பூருக்கு போனீங்களா? முதல்ல மணிப்பூர் பற்றி எரிந்ததே சென்றாரா இந்த நாட்டினுடைய பிரதமர்? அதை பேசுங்கன்னா யாரும் பேசுறது இல்ல. அது மாதிரி இப்ப தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வருவோம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வேட்டி கட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப நம்மோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் வேட்டி கட்டிட்டு வந்தீங்க, சமஸ்கிருதத்துக்கு 2533 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டிற்கு தமிழுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய தொகை வெறும் 167 கோடி ரூபாய். நீங்க வேட்டி கட்டிட்டு வந்தோம்னா தமிழ்நாட்டு மக்களும் தமிழர்களும் ஏமாந்து விடுவோமா? நியாயமா பேசணும். இன்றைக்கு வந்து சோழர்களை தூக்கி பிடிக்கிறார் மோடி அப்படின்னு உடனே, ஏங்க இன்னைக்கு இல்ல, பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே சோழர்களை தூக்கி பிடித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு ஒரு சீமான் போன்றவர்கள் கூட என்ன பேசுறாங்க, எங்கள் ராஜராஜ சோழனுக்கு ஒரு நினைவிடம் உண்டா திராவிட கட்சியே அப்படின்னு கேக்குறாங்க. ராஜராஜ சோழன் திராவிட கட்சி ஆட்சிதான் இறந்தாரா? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்கல்ல. நான் யாருன்னு பேர் கூட சொல்ல விரும்பலங்க. கலைஞருக்கு முன்பாக இங்க நிறைய பேர் ஆட்சி பண்ணாங்கல்ல பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து. அவங்க யாரையுமே ஏன் கேட்கல? இல்ல அவங்க காலத்துல கெட்டப்பட்ட நினைவிடத்தை எதையாவது பாபர் மசூதி இடிச்ச மாதிரி போய் கலைஞரோ திமுக இடிச்சுட்டு வந்துருச்சா? அப்படி ஒண்ணும் கிடையாது இல்ல. அப்ப நீங்க அவங்க கிட்ட யாரையும் கேட்க மாட்டீங்க. சரி, அவங்க கிட்ட கேட்க வேண்டாம். இன்னைக்கு வந்திருக்கிறார் அல்லவா ராஜேந்திர சோழன் கட்டி எழுப்பிய பிரம்மாண்டமான கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்துல. தந்தை ராஜராஜ சோழன் மிக பிரம்மாண்டமான ஒரு கோயிலை எங்கே கட்டி எழுப்புகிறார்? தஞ்சையில. அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் அதை விட பிரம்மாண்டமா ஒரு கோயில் அமையணுங்கிறதுக்காக கங்கை கொண்ட சோழபுரத்துல கோயில் கட்டினாரு. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான கோவில் கட்டிய ராஜேந்திர சோழன் ஏன் தன்னுடைய தந்தை ராஜராஜ சோழனுக்கு ஒரு நினைவிடம் கேட்கல? அட்லீஸ்ட் ராஜேந்திர சோழன் கூட இங்க இருக்கிறவர்கள் கேட்க மாட்டார்கள். நேரா வண்டியை கொண்டு போய் எங்கதான் நிப்பாட்டுவாங்க? கோபாலபுரம் வீட்டு வாசல நிப்பாட்டிடுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அதுக்கப்புறம் வர்றேன். இங்க கேள்வி என்ன அப்படின்னா, ராஜராஜ சோழனுக்கு சதய விழா மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில. ராஜராஜ சோழனுக்கு சிலை நிறுவியவரும் அவர்தான். ராஜராஜ சோழனுடைய சிலையை கோவிலுக்குள், கோவில் வளாகத்திற்குள் நிறுவுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் யார் அப்படிங்கிறதையும் இங்கே இந்த இடத்தில் நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் அதை வந்து உள்ள வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இன்னைக்கு திடீர்னு உடைதான் அவர்களாங்கிற மாதிரி இவர்களுக்கு பாஜகவிற்கு திடீர் என்று சோழர்கள் மீது பாசம். பாஜகங்கிற கட்சி 10 வருஷத்துக்கு முன்னாடி தானே ஆரம்பிச்சாங்க. அப்படியா? இல்ல இல்ல, எப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் இவ்வளவு நாளா சோழர்கள் மீது உங்களுக்கு பற்றும் பாசமும் வரல? இப்ப என்ன திடீர் பற்று, திடீர் பாசம்? இப்ப ராஜராஜ சோழன் மீதோ ராஜேந்திர சோழன் மீதோ நீங்க வந்து ஒரு செங்கோலை கொண்டு போய் டெல்லியில வைத்து விட்டு ராஜராஜ சோழன் மீது எங்களுக்கு பற்று இருக்கிறதுன்னு சொன்னா யாரும் நம்ப போறது இல்ல. மாறாக உங்களுக்கு உள்ளபடியே சோழர்களின் மீது பற்றும் பாசமும் இருக்கிறது என்பது உண்மை என்றால், தமிழ்நாடு மக்களின் மீதும் தமிழர்கள் மீதும் பற்றும் பாசமும் இருப்பது உண்மை என்றால், நீங்க என்ன செய்யணும் தெரியுமா?
அந்த ராஜராஜ சோழன் ஆண்ட தஞ்சை டெல்டா மாவட்டம், காவிரி தண்ணீர் கர்நாடகா ஒவ்வொரு வாட்டியும் அடம் பிடிக்குது, பிரச்சனை பண்ணுது. அதற்காக ஒரு நடுவர் மன்றத்தை அமைத்தார் டாக்டர் கலைஞர் பேசி அன்னைக்கு ஒன்றிய அரசோடு. அந்த நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. என்ன சொன்னாங்க? காவிரி மேலாண்மை வாரியத்தை ஒன்றிய அரசு அமைக்க வேண்டும். அவ்வாறான அந்த வாரியத்தில் தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த மாசம் எவ்வளவு தண்ணி திறக்கணும்னு ஒரு தீர்ப்பு இருக்குது. அந்த அடிப்படை, அந்த தீர்ப்பின் அடிப்படையில யாரையும் கேட்கக்கூடாது, கர்நாடக அரசெல்லாம் கேட்க வேண்டாம். இந்த ஷட்டரை திறக்கக்கூடிய அதிகாரம் அந்த வாரியத்திடம் கொடுக்கப்பட்டது தீர்ப்புல. மோடி என்ன பண்ணாரு? மோடி அரசு என்ன பண்ணுச்சு? நீங்க சொன்னது எங்களுக்கு சரியா விளங்கல, புரியலன்னு நீதிமன்றத்துல போய் கேட்டு நாளை இழுத்தடிச்சு காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு பதிலாக, நல்லா கேட்டுக்குங்க, வாரியம் அமைப்பதற்கு பதிலாக காவிரி மேலாண்மை ஆணையம் என்ற பல்லில்லாத ஆணையத்தை அமைத்து திருப்பியும் ஷட்டர துறக்கிற அதிகாரத்தை கர்நாடகாவின் கையில் கொடுத்த தமிழ்நாட்டினுடைய துரோகிகள் பாரதிய ஜனதா கட்சியினரும் நம்முடைய பிரதமர் மோடியும். அப்ப நீங்க தஞ்சை மாவட்டத்துக்கு வந்து ராஜேந்திர சோழன் கோயிலுக்கு போனா மட்டும் இங்க எல்லாரும் நம்பிடுவாங்களா? என்ன இன்னைக்கு கங்கையிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து பெருவுடையாருக்கு நீங்க வந்து அபிஷேகம் செய்து நீங்க வந்து வழிபடுவது உங்களுடைய பயண திட்டத்தில் ஒன்று என்று ஊடகங்களில் செய்திகளை பார்க்க முடிகிறது. மகிழ்ச்சி, அதெல்லாம் உங்களுடைய நம்பிக்கை, அதுல எல்லாம் யாரும் குறிக்கிடல. அப்ப கங்கையிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து இங்கே பெருவுடையாருக்கு நீங்கள் வந்து அபிஷேகம் செய்து வழிபடுகிறீர்கள், மகிழ்ச்சி. ஆனா காவிரி தண்ணியை வாங்கி தர வேண்டிய காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க தவறு விடுகிறீர்கள். இப்ப தமிழ்நாடு மக்கள் இப்படிலாம் ஏமாற மாட்டோம், ஈஸியா தெளிவா இருப்போம். சரி, நீங்க வேட்டி கட்டிட்டு வந்த வேட்டி கட்டி விட்டா அப்படின்னா வேட்டி கட்டிட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, பாரம்பரியம், தொன்மையை உறக்க சொல்லக்கூடிய கீழடி அகழாய்வு, அந்த கீழடி அகழாய்வை நீங்கள் என்ன செய்ய மறுக்கிறீர்கள்? அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள். கீழடி அகழாய்வை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். கீழடி அகழாய்வை நடத்திய அமர்நாத் ராமகிருஷ்ணாவை நீங்கள் பழிவாங்கும் போக்கோடு, நோக்கத்தோடு இடம் மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அவர் தெளிவா சொல்றாரு, இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழங்கால சின்னங்களின் அடிப்படையில், ஓடுகள், இன்ன பிற ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழர்களின் நாகரிகம் கீழடி நாகரிகம் குறிப்பா கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 8 நூற்றாண்டுகள், 800 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள். இப்ப 2800 ஆண்டுகளுக்கு மேல வச்சுங்க, 3000 ஆண்டுகள் வச்சுங்க. அப்ப 3000 ஆண்டுகள்லாம் என்ன ஆச்சு? அப்பா, உங்களுக்கு நான் சொல்றதோட வேல்யூ புரியுதான்னு தெரியல. 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக பல நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல மக்கள் எப்படி வசித்திருப்பார்கள் என்று நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இன்றைக்கு வல்லரசுகளாக இருக்கக்கூடிய வளர்ச்சி அடைந்த நாடுகளில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. பல நாடுகளில் மொழியே கண்டுபிடிக்கப்படல, என்ன கிடையாது, எழுத்து வடிவம் கிடையாது பல நாடுகளினுடைய மொழிகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக. பல நாடுகளில் மக்கள் காட்டு மிராண்டிகளாக பழங்குடியின சமூகமாக வாழ்ந்து வந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் திராவிட கலாச்சாரத்தின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில் ஒரு செம்மையான வாழ்வை வாழ்ந்து வந்தார்கள் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் கொடுத்த பிறகு அது கிமு 8ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லாத, அது ரொம்ப தொன்மையா தெரியுது. ஒரு கிமு 3ஆம் நூற்றாண்டுன்னு வேணா வச்சுக்கலாம். அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! யார் சொல்றா? ஒன்றிய அரசு இதை சொல்லுகிறது என்று அமர்நாத் ராமகிருஷ்ணா பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். அப்ப தமிழ்நாடு நாகரிகம், தமிழர் நாகரிகத்தை புறக்கணித்து விட்டு நீங்க வேட்டியை கட்டின உடனே நாங்கெல்லாம் கை தட்டிடுவோமா? யாரே செட்டிங்கா அப்படின்னு காலால கேட்ட மாதிரிதான். ரொம்ப யதார்த்தமாக தமிழ்நாட்டினுடைய எல்லா நலன்களையும் ஒரு பக்கம் வஞ்சித்துக் கொண்டு ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் இது போன்ற ஒரு பொலிட்டிக்கல் டிராமாவை அவர் அரங்கேற்றுகிறார். அப்படிதான் என்ன பண்ணாரு, போன பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி கடைசி கட்ட வாக்குப்பதிவின் போய் எங்க போய் உட்காந்துட்டாரு? கன்னியாகுமரியில போய் நான் தியானம் இருக்க போயிருந்தார். அது ஒரு மறைமுக பிரச்சாரம். ஏன்? பரப்புரையும் முடிஞ்சு போச்சு. பிரதமர் இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர்கள் என்ன செய்வாங்க? பரப்புரை முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுல போய் அமைதியா இருப்பாங்க. இவர் என்ன செய்யறாரு? சாமி கும்பிடாத வீட்டுல இருந்து கும்பிட்டா பிரச்சனை இல்லை. இவர் என்ன செய்யறாரு? தியானம் இருக்கிறேன்னு கன்னியாகுமரி பாறையில போய் உட்கார்றாரு. 3 நாள் 2 நாள் இருந்தார். இப்ப இந்த 2 நாளும் வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற நாள் வரை
மொத்த மீடியாவும் இவரைத்தான் போக்கஸ் பண்ணுது. அவர் காலையில் எழுந்தார், சூரிய நமஸ்காரம் செய்தார், அவர் வாக்கிங் போனார், அவர் நடக்கிறார், உட்கார்ந்தார், எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. காட்டுவாங்க வேற வழியில. அப்போ இது தேர்தலில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துமா இல்லையா? கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்ப இது ஒரு மறைமுகமாக வாக்கு சேகரிக்கும் ஒரு உத்தியா இல்லையா? ஆமா. அப்ப இதுக்கெல்லாம் எப்படி தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குது? அது அங்கீகரிக்கும். அப்படிதான் இருக்கும் தேர்தல் ஆணையம். அப்ப அங்க போய் உட்காந்துக்கிறது. இப்ப இவங்க 3, 4 இடத்த குறி வைக்கிறாங்க. ஒண்ணு கன்னியாகுமரி, இன்னொன்று ராமேஸ்வரம். நேத்து தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்தின் போது கூட அதான் சொல்றாரு. ராமேஸ்வரம் அதெல்லாம் குறிப்பிட்டு பேசுறாரு. ராமேஸ்வரம். இன்னொன்று தஞ்சை, சோழர்களை கையில் எடுக்கிறது. இந்த 3ஐயும் அப்பப்போ கோயில்களுக்கு போயிட்டு வந்துட்டா, நான் என்ன சொல்றேன் சார், கோயிலுக்கு போறது அவர் ஒரு தனிப்பட்ட விருப்பம் சார். நீங்க ஒரு பிரதம அமைச்சராக நீங்கள் கோவிலுக்கு செல்லக்கூடியவர் என்ற காரணத்தினால் மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? கோயிலுக்கு போறது ஒரு கோயிலுக்கு போறது என்பது மட்டுமே ஒரு தகுதியாக எடுத்துக்கொண்டு எப்படி வாக்களிக்க முடியும்? எங்களுடைய சுக துக்கங்களில் நீங்கள் எங்கு நின்றீர்கள் அப்படின்னா எங்கேயுமே நிக்கல. நீங்க இன்னைக்கு வேட்டி சட்டையோட வரீங்கல்ல, சென்னை பெருமழை வெள்ள காலகட்டத்தில் இதே தூத்துக்குடி நேத்து போய் திறந்து வைக்கிறீங்க. இதே தூத்துக்குடி பெரும் மழை வெள்ள பாதிப்பால் திக்குமுக்காடி போனது. சில உயிர்கள் பலியாகின, ஆடு மாடுகள் ஏராளமாக பலியாகின. அன்னைக்கு பிரதமர் வந்தாரா? வெட்டியாவது பார்த்தாரா? இல்ல. அப்ப தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது வராத பிரதமர், தமிழுக்கு நிதி ஒதுக்காத பிரதமர், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து தராத பிரதமர், கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க மறுக்கும் பிரதமர், வேட்டி சட்டை மட்டும் கட்டிட்டு வந்துட்டா அவர் தமிழ்நாட்டுக்கு பெருசா நல்லது செஞ்சுட்டாரு என்று நம்புவதற்கு தமிழர்கள் ஏமாளிகள் அல்லர் அப்படிங்கிறத நான் ஆணித்தரமா முதல்ல ஒரு விஷயத்த பதிவு பண்றேன். இப்ப நீங்க இங்க வரீங்கல்ல, மணிப்பூரை ஒரு முறையாவது போய் எட்டி பாத்தீங்களா? நீங்க மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் போகும்போது அந்த மாநிலத்தின் உடையிலேயே போகிறீர்கள். மணிப்பூரில் உடைகள் களையப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டு 2 பெண்கள் சாலைகளில் இழுத்துச் செல்லப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு மிக கொடூரமாக மணிப்பூர் இன்னமும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்தியாவுல சொந்த மாநில ஒரு சொந்த நாட்டு கட்சிய, அவங்க சொந்த கட்சிய, ஒரு மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிய, அந்த ஆட்சியை கலைத்த ஒரே பெருமை பாஜகவுக்கு தான் சேரும். மணிப்பூரில் ஆட்சி கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி கொண்டு வரப்பட்டது. அப்பாவது போய் பாத்தீங்களா? இல்ல. இப்ப வரைக்கும் மணிப்பூர் என்னவா இருக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாது. நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று பேசி வருகிறீர்கள். எனக்கு கொஞ்சம் மனசான்றோடு பேசும். இன்னைக்கு ஏராளமான ஓதுவார்கள் அங்கே தேவாரம் ஓதுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். மோடி வருகின்ற பொழுது தேவாரம் ஓதப்படுகிறது, திருவாசகம் ஓதப்படுகிறது. அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இதே தேவாரத்தை சிதம்பரம் கோயிலில் ஓத வேண்டும் என்று நினைத்த ஆறுமுக ஓதுவார் அடித்து தூக்கி விரட்டப்பட்டார், வீசப்பட்டார் வெளியே பார்ப்பன தீட்சிதர்களால், இல்லையா? அப்போ பாஜகவோ மோடியோ அதுல ஏதாவது தலையிட்டீங்களா? அப்ப எப்படி நாங்க உங்களை நம்புறது? இதெல்லாம் பொலிட்டிக்கல் டிராமா இல்லையா உங்களுடைய வருகை என்பது? நீங்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டிற்கு காவடி எடுத்தாலும் தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடு மக்கள் உள்ளபடியே உங்களை நேசிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை அனைத்தையும் விடுவீங்கள். தமிழுக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை, தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகப்படுத்துங்கள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து தாருங்கள். இதுல எல்லாம் எங்களை வஞ்சிக்காதீங்க. தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு நன்றி சொல்வார்கள். மாறாக உங்கள் பொலிட்டிக்கல் டிராமாவை எந்த இடத்திலும் ஏற்றுக்கொள்வதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை என்பதை சொல்லிட்டு இறுதியா ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிட்டார். யார? மோடிய. எங்க? அவர் ஆக்சுவலி விடுதியில் சந்திப்பதாக திட்டம் போடப்பட்டிருச்சு. அப்புறம் கடைசி நேரத்துல பிளான மாத்தி ஏர்போர்ட்ல விமான நிலையத்திலேயே சந்தித்து விட்டார். ஆனால் ஓபிஎஸ் சந்திக்கவில்லை. ஆனா அனுமதி கேட்டது ஓபிஎஸ். ஓபிஎஸ் அனுமதி கேட்ட செய்தி வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அனுமதி கேட்டாரா என்ற செய்திகள் வரவில்லை. அனுமதி கேட்ட ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. நான் பேசுற இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமி மோடி சந்தித்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்னா, மோடியை நம்பி அல்லது பாஜகவை நம்பி போன யாரையும் பாஜக ஈவு இறக்கமின்றி கைவிட்டு விடும் என்பதற்கு ஓபிஎஸ் ஒரு சான்று. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதத்தை பெற்று ஆளுநர் மாளிகையில் கொடுத்து முதலமைச்சராக பதவியேற்போம் என்று காத்துக் கொண்டிருந்த வேளையில் பாஜகவின் பேச்சை கேட்டு, குருமூர்த்தியின் பேச்சை கேட்டு
போய் ஜெயலலிதாவினுடைய சமாதியில நினைவிடத்துல தியானம் இருந்தவர் ஓபிஎஸ். அன்றைக்கு பாஜக தான் அவரை இயக்கியது, எல்லாருக்கும் தெரியும். பாஜகவின் பேச்சை கேட்டுத்தான் அவர் ஆடினார். அவருடைய மகன் பாஜகவின் பேச்சை கேட்டு நாடாளுமன்ற மக்களவையில் முத்தலாக் தடை சட்ட மசோதாவை ஆதரித்து வானலாவ மோடியை புகழ்ந்து பாராட்டி தள்ளினார். ஆனா அதற்கு எதிர்நிலைப்பாடு கொண்ட எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கட்சியையும் சின்னத்தையும் தன் கையில் வைத்துக் கொண்ட ஒரே காரணத்தினால் இன்றைக்கு அதே பாஜக சரி அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுத்துக்கொண்டு ஓபிஎஸ்ஐ கை கழுவி விட்டது. டிடிவி தினகரனை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டது. இதெல்லாம் ஒரு பாடம். யாருக்கு? பாஜகவை நம்பி யார் சென்றாலும் அவர்களுக்கு இதுதான் நிலைமை என்பதற்கு இது ஒரு சான்று, இது ஒரு பாடம். ஓபிஎஸ்ஐயும் டிடிவி தினகரனையும் அவர்கள் கலற்றிவிட தயாரான காரணத்தினால்தான் முக்குளத்தோர் சமூகத்து மக்கள் ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க. இன்னும் அவர்கள் கோபம் அதிகமாகிவிடக் கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காகத்தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்ததுடைய பின்னணியும் நோக்கமும் அதுதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், அண்ணாமலையும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், எல்லோரும் சேர்ந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த திருமதி வி கே சசிகலா அவர்கள், திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை பழிவாங்கி விட்டார்கள் என்ற ஒரு தோற்றம் ஏற்படும். ஆக்சுவலி அதான் உண்மை. அது ஏற்பட்டு விடும் என்ற காரணத்தினால் பயந்து போய் என்ன பண்ணாங்க, அண்ணாமலையை மாற்றி விட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே எல்லாரையும் கழட்டி விட்டாங்க. இப்ப இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஓபிஎஸ்ஐ கலட்டி விட்ட பாஜக நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை கலட்டி விடாது என்பது என்ன உத்தரவாதம்? எனவே பாஜகவை நம்பினோர் நடுத்தெருவில் தான் நிற்பார்கள் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு சான்று என்பதையும் சொல்லி எச்சரிக்கையாக இருப்போம். தமிழ்நாடு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு வாக்காளர்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களாக இருந்தாலும் சரி, பாஜகவிடம் எச்சரிக்கையாக இருப்போம் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள், விருந்தினர்கள் எல்லோருக்கும், உறவினர்களுக்கு எல்லோருக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள். எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அதுவாகத்தான் இருக்கும் என்பதை மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.